இப்போ இங்கே பாருங்கள், மிகப்பெரிய எண் மற்றும் மிகச்சிறிய எண் உருவாக்குதல். இலக்கங்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம மிகப்பெரிய எண் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இறங்கு வரிசையில் எழுதணும். ஓகே, அப்போது நம்ம மிகப்பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 950. மிகச்சிறிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59. அடுத்து இந்த 6, 3, 7 3 எண்கள் இருக்குது. இதில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 763. இதில் மிகச்சிறிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 367. அடுத்தது 401 இருக்குது. இதில் நீங்கள் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 990. இதில் மிகப்பெரிய எண் 990. மிகச்சிறிய எண் பார்த்தீங்கன்னா 99. இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். கீழ்கண்ட எண் வரிசையை பூர்த்தி செய்க. இப்போ 111, 222, 333, 444. அப்போ அடுத்து என்ன வரும்? 555, 666, 777. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கீழே 150, 155, 160, 65. அப்போ எங்கே 5 5 கூட்டியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன வரும்? 65 கூட்டல் 5 170, 175, 180. அடுத்தது 210, 230, 310, 410, 510. அப்போ இங்கே 100 கூட்டியிருக்காங்க இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும்? 610, 710, 810. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 333, 433, 533, 633. அப்போ இங்கேயே 100 கூட்டியிருக்கிறாங்க. அப்போது 733, 833, 933. ஓகே, எண்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 நூறுகள், 5 10கள், 0 1கள். அப்போ என்ன ஆகும்? 450. அடுத்தது 3 நூறுகள், 0 10கள், 1 1. அப்போ 301. 5 நூறுகள், 8 10கள், 9 1கள். அப்போ 589. அடுத்தது 8 நூறுகள், 5 1கள். அப்போ இங்கே 10கள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ 805. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண் பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எண் பெயர்களை எழுதுவோம். எண்ணூறு எண் பெயர். இப்போ இங்கே 156. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே அப்படியே எழுதணும். 156. அடுத்தது 340. 340. அடுத்த எண் 408. 696. 696. ஓகே, அடுத்ததாக கேள்வி எண் 5. கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வாங்க எழுதலாம். ஓகே, கோடிட்ட இடத்தை நிரப்புக. இப்போ 405 என்பது டேஷ் நூறுகள், டேஷ் 10கள், டேஷ் 1கள். அப்போ இதில் 4 நூறுகள், 0 10கள், 5 1கள். 547 என்பது 5 நூறுகள்,
4 10கள் 7 1கள். 680 என்பது 6 100கள் 8 10கள் 0 1கள். அடுத்தது கேள்வி எண் 6. வட்டமிடப்பட்ட எண்களின் இடமதிப்பை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கே 198. இப்போ இதில் இந்த எண்ணின் இடமதிப்பு என்ன? 100. அப்போ 1 100. அடுத்தது ஆளை பார்த்தீங்கன்னா இங்கே 908ல் 8 வட்டமிட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய மதிப்பு என்ன? 8 1கள். 8 1கள். நீங்கள் 8ன்றத அந்த எண்களில் கூட எழுதிக்கலாம், அதாவது எண் 100லும் எழுதலாம். அடுத்து 543. 543ல் இப்போ 4 வந்து வட்டமிட்டிருக்காங்க. அப்போது 4 10கள். ஓகே, அடுத்ததான் நம்ம கேள்வி எண் 7க்கு போயிடலாம். ஒற்றை எண்களையும் இரட்டை எண்களையும் தனித்தனியாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வாங்க எழுதலாம். இப்போ இங்கே ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் இந்த படத்துல இருந்து நம்ம கீழே பிரித்து எழுதணும். இதில் எதெல்லாம் ஒற்றை எண்கள் அப்படின்னு பாருங்கள். 123, அடுத்து 333, அடுத்து பார்த்தீங்கன்னா 535. இதெல்லாம் ஒற்றை எண்கள். இரட்டை எண்கள் பார்த்தீங்கன்னா 422, 588, 246. இதெல்லாம் இரட்டை எண்கள். ஓகே, அடுத்ததான் நம்ம கேள்வி எண் 8க்கு போயிடலாம். ஓகே, கேள்வி எண் 8ல் பொருத்தமான சிறியது பெரியது சம குறியீடு இடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இங்கே 105 150 இருக்குது. அப்போ 105 விட 150 பெரியது. இப்போ 419 547. அப்போ இதில் 400 விட 500 பெரியது. 394 387. இங்கே 9 10கள் இங்கே 8 10கள் இருக்குது. அப்போ 394 தான் பெரியது. அடுத்ததாக 761 683. அப்போ 700கள் பெருசு இல்லையா? 660 660 ரெண்டுமே ஒரே மதிப்பு, அதனால் சம குறியீடு பண்ணணும். இப்போ 983 990. இப்போ 83 விட 90 பெரியது, அதனால் இந்த குறியீடு போடணும். ஓகே, அடுத்ததான் நம்ம கேள்வி எண் 9க்கு போகலாம். கொடுக்கப்பட்ட எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நம்ம ஏறு வரிசையில் எழுதலாம். ஏறு வரிசையில் எழுதுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? சிறிய எண் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 326 323 1. ஓகே, இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா சிறிய எண் 301. இதை விட 301 விட பெரிய எண் எது இருக்குது அப்படின்னு பாருங்கள். அடுத்து 308. ஓகே, இது எழுதிட்டோம். அடுத்து இதையும் எழுதிட்டோம். அடுத்து 308 விட பெரிய எண் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 323 இல்லையா? 323. அடுத்தது இதை விட பெரிய எண் பார்த்தீங்க அப்படின்னா 326. இதை விட பெரிய எண் 326 விட பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 340. 340 விட பெரிய எண் பார்த்தீங்கன்னா 356. இதை விட பெருசு 365. இதை விட பெரிய எண் 399. ஓகே, இப்போ ஏறு வரிசையில் எழுதிட்டோம். அப்போ இறங்கு வரிசையில் எழுதணும் அப்படின்னா இது ரொம்ப எளிமை. என்ன பண்ணால் பின்னாடி பார்க்கறது அப்படியே எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கு வரிசை கிடைச்சிடும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 399 365 356 340 326 323 308 301. ஓகே, இப்போ 9வது கணக்கு எழுதிட்டோம். அடுத்ததாக
10வது கணக்கு எழுதலாம். இப்போ 6, 8 மற்றும் 5 என்ற எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்ணை உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 6, 8, 5 மிகப்பெரிய எண் அப்படின்னா நீங்கள் இறங்கு வரிசையில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய எண் கிடச்சிரும். ஏறு வரிசையில் எழுதுனீங்கன்னா மிகச்சிறிய எண் கிடச்சிரும். அப்போ இறங்கு வரிசைன்னா என்ன பண்ணோம்? இருக்கிறதுல பெரிய எண் எது? 8, அடுத்தது 6, 5. அப்போ 865 இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய எண். மிகச்சிறிய எண் இதை அப்படியே மாற்றி போடுங்க. 568 இதுதான் மிகச்சிறிய எண். ஓகே, இப்போ இதில் இருக்கிற 10 கணக்குகளையும் நம்ம போட்டுட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம 2.4ல் கூட்டலும் கழித்தலும் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து வீடியோவை பார்க்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.